மாமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, மச்சான் வந்திருந்தான் 10 ரூபா இருந்தா குடும்பமா சொல்லிட்டான். நான் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லடாங்க. அவன் ஒன்னே இல்லைன்னா இல்லை, தரமாட்டேன்னா தரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, ஒரு ரூபா கூட இல்லைன்ற சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுருக்கேன். அப்போதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எப்பா 10 ரூபா அந்த ஒரு ரூபா வாங்கி சாட போறேன்னு கேட்பேன். அப்பா அவர்ல நிறைய தடவை ஒரு ரூபா கூட இல்லைடா, ஒரு ரூபா கூட இல்லைடா அப்படின்னு அவர்கிட்ட என்கிட்ட சொல்றப்போ எனக்கு அடிக்கடி தோணும், அது எப்படி ஒருத்தர்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் இப்போ அதே சூழ்நிலை எனக்கு வரப்போதான் யோசனை வருது. அப்போ ஒரு ரூபா கூட இல்லைன்றது வந்து வெறும் வார்த்தையா இருக்காது, வழியா இருக்கு. ஸோ அப்படி உங்கள் லைஃப்லேயும் வந்து உங்ககிட்ட யாராவது இல்லை நீங்களோ என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அப்படி சொல்லிங்கன்னா எப்போ கடைசியாக சொல்லுவீங்க? அதே மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தருக்கு இருக்கிறப்போ சுற்றி இருக்க நம்மலாம் பண்ண வேண்டியது, அவங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி அவங்க குத்தி காட்டாங்க, அவங்க கூட அந்த நேரத்தில் பக்கபலமாக இருக்கணும்னா அதை விட பெரிய ஆளுகள் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ரூபாயில் இருந்தாலும் நம்மளுக்காக ஒருத்தருக்காங்களேன்றதே அவங்க பெரிய ஆனந்தமாக இருக்கும். இதே மாதிரி பல வீடியோக்களை நீங்கள் பார்த்து கண்டு கழிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இத்துடன் உங்களை மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் டிஜே.